தாவீது வாழ்க்கை புத்தகத்தின் தமிழாக்கம். ரீப்ரீட் நம்பர் 4223. தலைப்பு: ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பர். ஆதார வசனம்: நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கின்றான். யோனத்தான் மற்றும் தாவீதிற்கும் இடையில் நிலவின அன்பை போன்றுள்ள வேறு எந்த ஒரு நெஞ்சை தொடும் பதிவினையும் வரலாறு பதிவு செய்யவில்லை. இந்த இரண்டு புருஷர்களும் அநேக விதங்களில் முற்றிலும் வேறுபட்ட குண இயல்புகளை உடையவர்களாக இருப்பினும் இவர்கள் உயர் பண்புள்ளவர்களாகவும் ஆழமாயும் தீவிரமாயும் அன்பு கூற முடிகிறவர்களாகவும் காணப்பட்டனர். தாவீதை பற்றின பதிவு பல்வகைப்பட்டதாகவும் விரிவான பதிவாகவும் இருக்கின்றது என்கின்றார் சார்லஸ் ரீட் அவர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெறும் மோசே, எலியா மற்றும் பவுல் அடிகளாரும், மத சார்பற்ற சரித்திரத்தில் இடம்பெறும் சோலன், அலெக்சாண்டர், சீசர், சாலமன் மற்றும் நெப்போலியன் இன்னும் பலரும் தாவீதை பார்க்கிலும் ஏதோ ஒரு இயல்பில் அதிகமாகவே காணப்பட்டனர். ஆனால் இந்த மாபெரும் மனிதர்கள் யார் ஒருவரை காட்டிலும் தாவீது அதிகமாய் தனித்துவமான மற்றும் கவரும் விதமான தன்மைகளை உடையவராயிருக்கின்றார். இதன் காரணமாகவே நான் அவரை பதிவுகளின் பன்முக குணச்சித்திரமாக சித்தரிக்கின்றேன். அவரை ஒரு மெய்ப்பனாக, ஒரு போர் சேவகனாக, ஒரு அரசவை அதிகாரியாக, ஒரு பிரபலமான நண்பனாக, தலைமறைவாக வாழ்ந்த ஒருவராக, ஒரு காவலாளியாக, ஒரு கொள்ளைக்காரனாக, ஒரு தளபதியாக, ஓர் ராஜாவாக, ஓர் அரசியல் மேதையாக, ஒரு நாடோடியனாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பரிசுத்தவானாக, ஒரு குற்றவாளியாக, பாவத்திற்கு மனம் வருந்தும் ஒருவராக, எதிலும் அரைகுறையாக செயல்படாத ஒருவராக பார்க்கின்றேன். அவரது குணங்கள் என்பது அநேக நரம்புகள் உள்ள சுரமண்டலம் போன்று இருக்கின்றது. ராஜாவாகிய சவுலின் குமாரனும் இஸ்ரேலின் அரியணைக்கு சுதந்திரவாளியுமான யோனத்தான் உயர் பண்புகளை உடையவராவார். இவர் ஒரு உண்மையுள்ள குமாரன் ஆவார். இவரது தந்தையினுடைய நெருக்கடியான வேலைகளில் தந்தையை இவர் மட்டுமே ஆறுதல் படுத்த முடிபவராக காணப்பட்டார். இவர் கைதேர்ந்த போர் வீரனாக விளங்கினார் மற்றும் தேவனிடத்திலும் மிகுந்த விசுவாசத்தினை வெளிப்படுத்தினார். மத ரீதியிலான இவரது இயல்புகளும் தாவீதை போன்றே முழுமையாய் வளர்ச்சியடைந்து காணப்பட்டன. இந்த இரண்டு புருஷர்களும் ஒருவரில் ஒருவர் கண்டுணர்ந்து தேவனுக்கான பயபக்தி, அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையின் அம்சங்களே இவர்கள் இருவருக்கிடையிலே காணப்பட்ட நலமிகு மாபெரும் நட்பிற்கு அடித்தளமாயிற்று. மேலும் இது இவர்களது இருதயங்களை வியத்தகு தோழமையில் பின்னி பிணைய செய்தது. இவர்களில் யோனத்தான் மகா பெரியவராகவும் இவரது அன்பும் மகா பெரியதாகவும் காணப்பட்டதாக தெரிகின்றது. அன்பு உலகத்தின் பிரதானமான ஒன்றாய் இருக்கிறபடியால் இந்த கண்ணோட்டத்தில் யோனத்தான் உலகத்திலும் உள்ள மகத்துவமான பாத்திரங்களில் ஒருவராக கருதப்படலாம். ஏனெனில் இவர் அதிகமாய் அன்பு கூர்ந்து, அதுவும் தன் சொந்த நலனை புறக்கணித்து அன்பு கூர்ந்தார். தன் போட்டியாளரின் மீது ஆழ்ந்த சிநேகம். பொதுவாகவே ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாய் கொண்டிருக்கும் மதிப்பின் அடிப்படையிலும் கொஞ்சம் சுயநலத்துடன் தான் தோழமை மலர்கின்றது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் யோனத்தான் மற்றும் தாவீது சம்பவத்திலும் சுயநலம் ஒரு கட்டத்தில் நட்பை தொடர்வதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இப்படி இராததால் இவர்களது காரியம் தன்னலமற்ற அன்பிற்கான உதாரணமாய் திகழ்கின்றது. தாவீதிற்கு வந்த ஒவ்வொரு வெற்றியும் கனமும் யோனத்தான் காணப்பட்ட ஸ்தானத்திற்கு தாவீதை ஒரு பிரபலமான நட்சத்திரமாக உயர்த்தியது. சவுலின் வாரிசாக யோனத்தானை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தாவீதனுடைய ஒவ்வொரு முன்னேற்றமும் இவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஆயத்தங்களை பண்ணினது. இதை ராஜா கண்டார், யோனத்தானும் பார்த்தார். ஆனாலும் இக்காரியத்தினால் இருவருமே எதிர்மாறான தாக்கமடைந்தவர்களானார்கள். ராஜா பொறாமையடைந்து கோபமடைந்தவரானார். மாறாக யோனத்தானோ தனக்கு போட்டியாய் காணப்படுபவரை சிநேகித்தார். அதுவும் தனது சால்வையையும் போராயுதங்களையும் தாவீதிற்கு கொடுத்த தருணமாகிய தங்களது முதலாம் சந்திப்பிலேயே யோனத்தான் தாவீதை சிநேகித்தார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். இவர்களது சுவாபங்கள் பின்னி பிழைந்து ஒன்றிசைந்து காணப்பட்டது. இவ்வார்த்தைகள் தூய்மையான மற்றும் உண்மையான அன்பிற்கான அழகான வருணையாக காணப்படுகின்றது. அலெக்சாண்டர் ஒயிட் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்: ஒருவேளை யோனத்தான் தாவீதை தன் உயிரைப் போல சிநேகித்தான் என்னும் வார்த்தைகளை நான் ஒருமுறை மாத்திரம் வாசித்திருப்பேனாயில் நான் அதை மிகைப்படுத்தி கூறப்பட்ட வார்த்தைகளென்று எண்ணி கடந்து போயிருப்பேன். ஆனால் நான் மீதமுள்ள சம்பவத்தை வாசித்த போதோ அச்சம்பவத்தின் பதிவு செய்துள்ள புனிதமான எழுத்தாளரை நோக்கி நான் எனக்குள்ளாக, இதோ நீர் வார்த்தைகளை எளிமையாகவே பேசியுள்ளீர், மிகைப்படுத்தி எதுவும் பேசவில்லை என்று கூறினது போன்று உணர்ந்தவனானேன். அன்புள்ள நட்புறவிற்கான அடிப்படை. நண்பர்களுக்கிடையே உள்ள கனிவான அன்பு என்பது அற்புதத்தின் காரணமாய் உருவாகுவதில்லை, மாறாக சில குறிப்பிட்ட இணைதலின் விளைவே ஆகும். நாம் யாரை அன்பு கூறுகின்றோமோ அவர் நம்மை போன்றே இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. மாறாக அவர் நம்மால் மெச்சிக்கொள்ளப்படும் பண்புகளை உடையவரும், ஆனால் நம்மிடம் அவ்வளவுக்கு அதிகமாய் இராத பண்புகளை உடையவரும், நமக்கு நேர்மாறானவருமாய் இருந்து நம் கவனத்தை கவர்ந்தவருமாய் இருப்பார். எனினும் இருள் ஒருபொழுதும் வெளிச்சத்தை விரும்புகிறது இல்லை, வெளிச்சமானது ஒருபொழுதும் இருளை விரும்புகிறது இல்லை. ஆகையால் உயர் பண்புகளை உடையவர்களின் தளத்தில் நண்பர்களுக்கிடையே உள்ள கனிவான அன்பிற்கு நண்பர்கள் இருவருமே உயர்வான குறிக்கோள்களையும் சிறந்த நாட்டங்களையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதுவும் வெவ்வேறு அளவுகளில் பெற்றிருப்பினும் இவைகளை பெற்றிருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மதிப்பதற்கு ஏதுவான எதையேனும் பார்க்க வேண்டும் மற்றும் அதை மதிக்க வேண்டும். ஆனால் சர்வ வல்லவரின் விஷயத்தில் இப்படியாக இருப்பதில்லை. நம்மீதான அனுதாபத்தின் அடிப்படையிலும் அவரது குணலட்சண தரநிலையினை எட்டுவதற்கான நமது பிரயாசங்களை அவர் அங்கீகரிப்பதின் அடிப்படையிலும் தான் பிரதானமாய் அவரது அன்பு காணப்படுகின்றது. யோனத்தானின் விஷயத்தில் தேவனுக்காய் இவர் கொண்டிருந்த பயபக்தியானது இவரிடம் போட்டி விரோதமாகிய எண்ணங்களுக்கு தடை விதிப்பதிலும், தனக்கு போட்டியாய் வருபவரை மதிக்க இவரை ஊக்குவிப்பதிலும் பெரும் பங்கு வகித்ததாய் இருந்தது என்பதிலும் எங்களுக்கு நிச்சயமே. இப்படியாக தெய்வீக சித்தத்தையும் வழிநடத்துதலையும் மதிப்பது என்பது நட்புறவு அனைத்திற்கும் உதவியாக இருக்கும் என்பதையும், இது போட்டி மனப்பான்மையின் ஆவி அனைத்திற்கும் தடையாக இருக்கும் என்பதையும், இது ஒவ்வொரு கிறிஸ்தவ குணலட்சத்தினுடைய விஷயத்திலும் எவ்வளவு விலையேற பெற்ற அபிவிருத்தியை செய்கிறதாக இருக்கும் என்பதையும் யார்தான் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பார்கள்? தமது ஜனங்களின் விஷயங்கள் அனைத்திலும் நமது பரமபிதா தலைமை வகிக்கின்றார் என்பதை அறிவது நமக்கு எவ்வளவு மனநிறைவை தருகின்றது! இது நம்முடைய இருதயங்களுக்கு எவ்வளவு இளைப்பாறுதலை தருகின்றது! இது மற்றவர்களிடம் எவ்வளவு சாந்தத்தையும் கனிவையும் இரக்கத்தையும் மற்றும் அன்பையும் காண்பிக்க வழி நடத்துகின்றது! இது மற்றவர்கள் நம்மை போலவே தெய்வீக பராமரிப்பின் கீழ் காணப்படுகின்றனர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும், இன்னுமாக நம்முடைய சொந்த தற்கால நலன்களை அல்லது மற்றவர்களுடைய பூமிக்குரிய நலன்களை பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று வாஞ்சிக்கும் அளவுக்கு முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கும் இருதயத்தினை பெற்றுக்கொள்வதற்கும் உதவுகின்றது. சந்தேகத்திற்கு இடமின்றி இதுவே யோனத்தானுடைய அன்பிற்கான நல்ல அடிப்படையாக காணப்பட்டது. மேலும் சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த செழிப்பான மண்ணிலிருந்தே கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலுள்ள தகுதியான அன்பு அனைத்துமே வளரும். நாம் நம்மை போலவே நமது அயலானை அன்பு கூறுவதற்கும், மேலும் கர்த்தருடைய ஏற்பாட்டின் கீழ் நாம் அடைய வாஞ்சிக்கும் அதே கிருபையின் ஐஸ்வர்யங்களை நம் அயலானும் பெற்றுக்கொள்ள நாம் விரும்புவதற்கு முன்னதாக நாம் நம் முழு இருதயத்தோடும் ஆன்மாவோடும் மனதோடும் பலத்தோடும் கர்த்தரை அன்பு கூற வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். யோவான் 13:34 என்ற வார்த்தைகளை கூறி கர்த்தர் தம்முடைய பின்னடியார்கள் முன்வைத்த அன்பினை எவ்வளவு எனும் நாம் அடைய முயல்வதற்கு முன்னதாக தேவனிடத்தில் இந்த முதன்மையான அன்பினை நாம் பெற்றிருப்பது மிக அவசியமானதாக இருக்கின்றது. யோனத்தானுடைய அன்பு
இந்த கிறிஸ்துவ அன்பை, இந்த சுயத்தை பலி செலுத்தும் அன்பை ஒத்திருக்கின்றது. அதாவது இவரது அன்பானது அயலான் மீது தேவனுடைய ஆசிர்வாதம் காணப்படுவதை பார்ப்பதில் மகிழ்ச்சியடையும் அளவுக்கு தனது அயலானை மிகவும் அன்பு கூர்ந்தது. அதுவும் தனக்கு கனத்தின் மேன்மையின் ராஜ அதிகாரத்தின் இழப்பு வரும் என்று அறிந்த போதிலும் அயலானை இப்படி அன்பு கூர்ந்தார். ஓ, இது போன்ற அன்பானது புது சிருஷ்டிகளுடைய இருதயங்களில் அதிகமாக மேலோங்கி காணப்படுவதாக. இந்த புது சிருஷ்டிகளிடமே அப்போஸ்தலன் தெய்வீக வழிநடத்தலின் கீழ் உயர்ந்த சகோதரன் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கூறுகின்றார். யாக்கோபு 1 அதிகாரம் 9 முதல் 10 வரை. தாவீது மற்றும் யோனத்தானின் பந்தம். கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்மிடையே யோனத்தான் மற்றும் தாவீதின் அன்பினை உருவாக்குவதற்கு சங்கங்கள் அல்லது சமுதாயங்கள் உருவாக்கிடுவதற்குரிய அவசியங்கள் இல்லை. இதைவிட மேலான ஒரு அன்பினை நம் மத்தியில் உருவாக்கிடும் ஒரு அமைப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த அமைப்பினுடைய தலை, முதல்வர், மையமானவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவார். இவர் அன்பு பற்றின உயர்வான கருத்துக்களையும் செயல்முறைகளையும் அறிவுரையாக வழங்கினது மாத்திரமல்லாமல், இவர் தம்முடைய நண்பர்களுக்காக மட்டுமல்லாமல் தம்முடைய சத்துருக்களுக்காகவும் தமது ஜீவனை கொடுத்து வைத்த போது இந்த அன்பை தம்மில் உதாரணப்படுத்தியதையும் காண்பித்தார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15 அதிகாரம் 13. அன்பு கூறுபவர்களிலேயே மகா பெரியரான நமது கர்த்தராம் இயேசு கிறிஸ்து அன்பு கூறுபவர்களை உள்ளடக்கின ஒரு சங்கத்தினை ஒழுங்குபடுத்தியுள்ளார். மேலும் இதில் அங்கத்துவம் அடையும் காரியத்தினை தமது பின்னடியர்கள் சிலுவையினை எடுத்துக்கொண்டு தம்மை பின்பற்றுவதற்கும் சகோதர சகோதரிகளுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுப்பதற்கும் காண்பிக்கும் விருப்பத்தின் மீது சார்ந்திருக்க ஏற்பாடும் பண்ணியிருக்கின்றார். தளபதிக்கு உண்மையாய் இருப்பதற்கு என்றும் அன்பின் ஆவிக்கு உண்மையாய் இருப்பதற்கு என்றும் அபிஷேகிக்கப்பட்டவரின் சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் என ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருப்பதற்கு என்றும் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்கள் மாத்திரமே, இவர்கள் மாத்திரமே பரலோகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாகிய ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகிய இந்த பிரத்யேக சமுதாயத்தில் அல்லது சங்கத்தில் அங்கத்தினர்கள் ஆகுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இன்னுமாக நம்முடைய இச்சமுதாயத்தினை நிறுவினவர். அவர் திராட்சை செடி என்றும் நாம் கொடிகள் என்றும், இந்த அன்பென்னும் கனியினை பெற்றிடாத தம்மிலுள்ள கொடிகள் அனைத்தும் புறம்பாக்கி போடப்படும் என்றும், திராட்சை செடியினின்று வெட்டிவிடப்படும் என்றும், இந்த பாக்கியமான சபையின் அங்கத்துவத்திலிருந்து தொடர்பறுக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். இன்னுமாக இந்த மெய்யான திராட்சை செடியுடன் நாம் பண்ணியுள்ள உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாய் இருக்கும் காரியமானது நம் மீது சுத்திகரிப்புகளையும் கிள்ளி விடுதல்களையும் வரப்பண்ணும் என்று அவர் நமக்கு உறுதியளித்துள்ளார். இவைகளினாலே மாபெரும் தோட்டக்காரர் நம்மில் ஆவியின் கனிகளை, திராட்சை செடியின் கனிகளை, அதாவது சாந்தம், தயவு, சகோதர சிநேகம், அன்பு ஆகியவைகளை அதிகமாய் வளர பண்ணுகின்றார். இந்த கனிகள் நம்மில் பெருகத்தக்கதாகவும் இதனால் பிதா மகிமையடைந்து துதிக்கப்படத்தக்கதாகவும் நாம் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய ஆயத்தம் பண்ணப்படத்தக்கதாகவும் பண்ணுகின்றார். ஆகையால் எந்த விசேஷித்த சங்கமும் உருவாக்கப்படுவதற்கு அவசியமில்லை என்பதை நாம் காண்கின்றோம். மாறாக நாம் ஏற்கனவே ஒரு கூட்டத்தாரில் அங்கத்தினர்களாக காணப்படுகின்றோம் என்று பார்க்கின்றோம். அப்படியானால் நாம் கிறிஸ்துவின் சீஷர்களாகவும் அவருடைய கூட புது சிருஷ்டியின் அங்கத்தினர்கள் என ஒன்றிணைந்தவர்களாகவும் காணப்படுகின்றோம். 36 பக்கத்தில் இடம்பெறும் கட்டுரையின் தொடர்ச்சி, பேஜ் நம்பர் 71. அன்பு எப்படி வளர்க்கப்படலாம்? இருவரில் இளைஞனாக காணப்பட்ட தாவீது நாம் பார்த்திருக்கிறபடி இயல்பாகவே ஆழ்ந்த பெருந்தன்மையான குணங்களை உடையவராகவும் தீவிரமாய் அன்பு கூற முடிபவராகவும் காணப்பட்டார். எனினும் அந்த அன்பு வளர்வதற்கு இன்னும் காலம் தேவையாக இருந்தது. மேலும் இவருக்கான யோனத்தானுடைய அன்பானது
முதலாவது பிரகாசமாகவும் மிகவும் தீவிரமாகவும் காணப்பட்டது. இதனால் தாவீது கவரப்பட்டு பதிலுக்கு அன்பு பாராட்டினவராக காணப்பட்ட காரியம், தேவன் முதலாவது நம்மை அன்பு கூர்ந்து பின்னர் இதன் காரணமாக நம் அன்பானது அவர்பால் அதிகமாய் வெளிப்பட காரியத்திற்கு ஒத்திருக்கின்றது. யோனத்தான் எவ்வாறு ராஜாவிற்கும் தாவீதிற்கும் இடையில் சமாதானத்தை தக்க வைக்க முயற்சித்தார் என்பதையும், தன் நண்பனை கொன்று போடுவதற்கு தன் தகப்பன் எண்ணம் கொண்டிருப்பதை அறிந்தபோது இனிமேலும் ராஜாவின் அருகே தாவீது காணப்படுவது என்பது அவரது ஜீவனுக்கு பாதுகாப்பாய் இராது என்னும் கட்டம் வந்துள்ளபடியால் அவர் தப்பி ஓட வேண்டும் என்று அவருக்கு எப்படி யோனத்தான் முன்னெச்சரித்தார் என்பதையும் நம்முடைய இப்பாடம் நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த எச்சரிப்பானது முன்னேற்பாட்டின்படி அரண்மனையில் நின்று சற்று தொலைவில் உள்ள வெளிப்பகுதியில் வைத்து கொடுக்கப்பட்டது. தாவீது ஒரு பெரிய கல்லுக்கு பின்னாக ஒளிந்து கொண்டார். வில்வித்தையை பயிற்சி செய்ய போகிறதற்காக காரணம் கூறிவிட்டு அம்புகளை எடுத்து செல்வதற்கு என சிறு பிள்ளையாண்டானை யோனத்தான் தன்னோட கூட அழைத்து புறப்பட்டார். அவ்விடத்தை விட்டு தாவீது தப்பி ஓட வேண்டுமா அல்லது இல்லையா என்று தாவீதிற்கு ஆலோசனை சொல்ல போக வேண்டும் என்பதே யோனத்தானுடைய உண்மையான திட்டமாக காணப்பட்டது. நீ தரித்து நிற்காமல் தீவிரமாய் பொட்டென போ என்று பிள்ளையாண்டானை நோக்கி யோனத்தானால் சொல்லப்பட்ட வார்த்தைகளானது அம்புகளை பற்றி சொல்லப்படுவது போன்று இருப்பினும் அவை உண்மையில் தாவீது சூழ்நிலையினுடைய நெருக்கடியை அறிந்து கொள்ளத்தக்கதாக தாவீதிற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளாக காணப்பட்டன. பின்னர் பிள்ளையாண்டானை அம்புகளுடன் அரண்மனைக்கு அனுப்பிவிட பிற்பாடு யோனத்தான் தனது நண்பனுடன் சில நிமிடங்கள் செலவிட துணிவதற்கு முடிவெடுத்தார். இந்த ஒரு கட்டத்தில் தாவீது யோனத்தானுடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்தார். அவரது அன்பானது பல்வேறு வழிகளில் நிரூபிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதும் இறுதியாக தாவீதின் மீது தனது தகப்பனுடைய பழிவாங்குதல் கடந்து வர அனுமதித்தால் அது தனக்கே நன்மையாக இருக்கும் என்ற போதிலும் தாவீதின் ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்ற இவருடைய விருப்பத்திலும் இவரது அன்பு நிரூபிக்கப்பட்டது. பரிசுத்தவான்கள் மத்தியில் தவிர மற்றபடி இம்மாதிரியான அன்பு என்பது அபூர்வமான ஒன்றாகும். பரிசுத்தவான்கள் மத்தியிலும் கூட அதிகமான எண்ணிக்கையில் இருந்ததில்லை. எனினும் சகோதரனை காட்டிலும் நெருக்கமாய் காணப்படும் நண்பன் ஒருவரை கண்டடைவோமானால் அந்நண்பரை உயர்வாய் மதிப்போம். காரணம் இப்படியாக காணப்படுவது அரிது என்பதனாலாகும். தாழ்மை மற்றும் மரியாதையை வெளிப்படுத்தும் கிழக்கத்திய வழக்கத்தின்படி தாவீது இந்த சந்திப்பின் போது 3 முறை தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினார். நண்பர்கள் ஒருவரையொருவர் முத்தமிட்டு அழுதனர். இருவரில் தாவீது மிகவும் இருதயம் நொறுங்கி போயிருந்தவராக காணப்பட்டார் என்பதாக தெரிகின்றது. தாவீது கர்த்தரில் நம்பிக்கை கொண்டிருந்த போதிலும் அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என, விலக்கி வைக்கப்பட்டவர் என தன் வீட்டை விட்டு போகின்றார். தனது பிரியமான நண்பனாகிய யோனத்தானுடைய தோழமையை இழப்பதோடு மட்டுமல்லாமல் தனது சொந்த தேசத்தில் உள்ள அநேக ஜனங்களால் தாவீது ராஜ துரோகியாக பார்க்கப்பட போகின்றார். காரணம் ராஜாவினுடைய எதிர்பார்ப்பாகும். மேலும் இந்த எதிர்ப்பின் காரணமாக விரட்டியடிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு தாவீது ஆளாக வேண்டியிருக்கும். அப்பொழுதுதான் யோனத்தான், நீ சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று கூறினார். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பதவியின்படி அவர்கள் பிரிந்து சென்றார்கள். 1-2 வருடங்களுக்கு பின்னர் சவுல் தாவீதை தேடி சென்ற தருணத்தை தவிர மற்றபடி அவர்கள் மீண்டும் சந்திக்கவே இல்லை. அவர்கள் சந்தித்த அந்த தருணத்திலும் யோனத்தான் தன் நண்பனை ஆறுதல் படுத்த சென்று தேவனுக்குள் அவர் கையை திடப்படுத்தினார் என்று வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோனத்தான் மற்றும் அவரது அன்பை குறித்த தாவீதுடைய கணிப்பின் ஒரு கணநேர கண்ணோட்டமானது வில்லின் பாடல் என்ற தலைப்பில் உள்ள கவிதையில் பார்க்கப்படலாம். இக்கவிதையானது தனது நண்பனாகிய யோனத்தானுடைய மரணத்தின் போதுள்ள தாவீதின் புலம்பலாக காணப்படுகின்றது. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும்
அதிகமாய் இருந்தது என்று தாவீது புலம்பினார். 2 சாமுவேல் 1:26. அன்புக்குரிய நண்பர்களே, இதைவிட அருமையான அன்பு ஒன்றை குறித்து நாம் அறிவோம் மற்றும் அதை குறித்து நாம் சில சமயங்களில் பின்வருமாறு பாடியும் இருக்கின்றோம். தெய்வீகமான இயேசுவின் அன்பு எந்தன் ஏக்கமுள்ள இருதயத்தினை நிரப்புவதாக. அன்பே அன்பை பிறப்பிக்கின்றது. வேத வாக்கியங்களும் நாம் முதலாவது தேவனை அன்பு கூறவில்லை என்றும், தேவனை முதலாவதாக நம்மை அன்பு கூர்ந்தார் என்றும், தம்முடைய குமாரனை கொடுத்ததில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்றும் நமக்கு தெரிவிக்கின்றன. இயேசுவின் அன்பே நம்மை கவர்ந்தது. பிரதியுத்தமாக நம்முடைய அன்பை வெளிக்கொண்டது. எல்லாம் புத்திக்கும் மேலான தேவனுடைய அன்பின் மற்றும் கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளங்களையும் அகலங்களையும் உயரங்களையும் ஆழங்களையும் நாம் நாளுக்கு நாள் அதிகமாய் புரிய வருகையில் இவர்கள் மீதான நமது அன்பும் பொங்கி பெருகும். மேலும் இப்படி பெருகையில் நாம் அதிகமாக தேவனுக்கு ஒத்த சாயலாவோம். மேலும் இதற்கேற்ப நம்மை அன்பு கூறாதவர்கள் மீது நம்மிடம் இருந்து அன்பு கடந்து செல்லும். மற்றவர்களுக்கான இந்த நம்முடைய அன்பானது அவர்களிலும் சிலரிடத்தில் பிரதியுத்தமாக அன்பை ஏவி உலகத்தின் ஆவிக்கும் உலக ஆசைகளுக்கும் உலகத்தின் சுயநலத்திற்கும் எதிராக காணப்படும். இக்கொள்கையை அவர்கள் அதிகமாய் புரிந்து கொள்வதற்கு வழிநடத்தும். ஆகையால் தேவனுக்கொத்த இப்பண்பினை வளர்த்து கொள்வதற்கு நாம் நாடுவோமாக. வேத வாக்கியங்களானது அன்பே உலகின் பிரதானமான காரியம் என்று தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அது தெய்வீக குணலட்சணத்தின் சாராம்சம் என்றும், அன்பு என்னும் ஒரே வார்த்தையில் உள்ளடங்கும் திவ்ய பிரமாணத்தினுடைய சாராம்சமாகவும் இந்த அன்பு காணப்படுகின்றது என்றும் வேத வாக்கியங்கள் தெரிவிப்பதை கவனிப்போமாக. இந்த ஒரு பண்பை நாம் அபியாசப்படுத்துகையில் நாம் எந்த மகிமையான வாய்ப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோமோ, இன்னுமாக நமது கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதன் மூலம் நாம் எவைகளை அடைய நாடிக்கொண்டிருக்கின்றோமோ அவைகளுக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருப்போம். வேத வாக்கியங்களில் துல்லியமாய் வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டுள்ளது. யோனத்தானுடைய இந்த அன்பும் பிதா மற்றும் குமாரனுடைய அன்பும் பின்பற்றுவதற்கு பாத்திரமான முன்மாதிரியாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இன்னொரு வகை குணமும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. சங்கீதத்தில் நமது கர்த்தர் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ள இடத்தில் யூதாசை குறித்தும் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். சங்கீதம் 41:9. அன்பின் இந்த ஆவியானது, அதாவது நட்பின் விஷயத்தில் உள்ள நம்முடைய ஆவியானது அன்பின் ஊற்று கண்ணில் இருந்து வருகின்றதா என பார்த்து கொள்வோமாக. ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கின்றார். 2 மாபெரும் ஊற்றுகள் இருக்கின்றன என்றும், தித்திப்பான ஊற்று கண்ணில் இருந்து கசப்பான தண்ணீர் சுரக்காது என்றும், கசப்பான ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பான தண்ணீர் சுரக்காது என்றும் உள்ள அப்போஸ்தலரின் வார்த்தைகளையும் நாம் மனதில் வைத்துக் கொள்வோமாக. யாக்கோபு 3:11. ஆகையால் நண்பனுக்கோ சகோதரனுக்கோ கொண்டிருக்கும் வஞ்சனையின் ஆவி என்பது எந்த விதத்திலும் அன்பின் ஆவி சம்பந்தப்பட்டதாயிராமல் இதற்கு எதிரானது என்பதை நம் இருதயங்களில் பதிய வைத்துக் கொள்வோமாக. தித்திப்பான ஊற்று கண்ணிலிருந்து, தூய்மையான ஊற்று கண்ணிலிருந்து, அன்பின் ஊற்று கண்ணிலிருந்து பகமை என்னும், குரோதம் என்னும், பொறாமை என்னும், சண்டை என்னும் கசப்பான தண்ணீர்கள் சுரப்பதில்லை என்பதை நினைவில் கொள்வோமாக. இம்மாதிரியான தீமைகளானது வேறு திசையில் இருந்து, வேறு ஊற்று கண்ணிலிருந்து, தேவனுக்கும் மனுஷனுக்குமான சத்ருவிடமிருந்து வருகின்றது என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த பண்புகளானது மாம்சம் மற்றும் பிசாசின் கிரிகைகள் என்று வேத வாக்கியங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இன்னுமாக அன்பு மற்றும் நட்பின் உணர்வுகளானது கசப்பு மற்றும் பகைமையின் உணர்வுகளாக முற்றிலுமாக மாறுவது என்பது உடனடியாக நடைபெறாமல் படிப்படியாகவே நடக்கின்ற பணி என்பதையும் கூட நினைவில் கொள்வோமாக. யூதாஸின் விஷயத்திலும் நாம் படிப்படியான மாறுபாட்டை பார்க்கின்றோம். அது ஆரம்பத்தில் மற்றவர்கள் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டதன் நிமித்தமான
முறுமுறுப்பாக மட்டும் காணப்பட்டது. எனினும் அந்த முறுமுறுப்பின் ஆவியானது பெருகினது. இன்னுமாக யூதாஸ்காக தம் ஜீவனை கையளித்தவர் நண்பர்களுக்கெல்லாம் நண்பருமானவரை காட்டிக் கொடுப்பதற்கு அந்த ஆவியானது ஒரு வார காலத்திற்குள்ளாக துணிந்தது. மரபு வழியாக, வீழ்ச்சியின் வழியாக எதிரியாளியானவனிடமிருந்து தீமையின் சுயநலத்தின் விதைகளை பெற்றவர்களாக நாம் சுவாபத்தின்படி காணப்படுகின்றோம் என்பதை நினைவில் கொள்வோமாக. இம்மாதிரியான தீமையின் வேர்கள் அனைத்தையும் பிடுங்குவதற்கு நாம் தொடர்ந்து விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நினைவில் கொள்வோமாக. அன்பின் நறுமணமானது நம்முடைய முழு ஜீவியங்களையும் நிரப்பி அன்பாகவே இருக்கின்றவரோடும் எல்லோரையும் விட மேலான நண்பனாய் இருக்கின்றவரோடும் இணைவதற்கு வேண்டி நம்மை ஆயத்தப்படத்தக்கதாக நாம் தொடர்ந்து அன்பு என்னும் மென்மையான செடியினை நட்டு வளர்க்க வேண்டும் என்றும் நினைவில் கொள்வோமாக. நம்முடைய ஆதார வசனம், சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான் என்று ஞானி சரியாகத்தான் கூறியிருக்கின்றார். சிநேகிப்பதினால் தனக்கு நன்மை உண்டாக்கும் என்று எண்ணி அந்தந்த காலத்திற்கு மட்டும் சிநேகிப்பவன் அன்பு இன்னது என்று அறியாதவன் ஆவான். யார் ஒருவன் செழிப்பான காலங்களில் மட்டும் அன்பு கூறுகின்றவனாகவும் சகோதரனாகவும் காணப்படுகின்றானோ, அதே சமயம் துன்பங்கள் மற்றும் வறுமையினுடைய உக்கரத்தின் போது யார் ஒருவனுடைய அன்பும் நட்பும் காணாமல் போய்விடுகின்றதோ, அத்தகையவன் அன்பு இன்னது என்றும் உண்மையில் ஒருபொழுதும் புரிந்து கொள்ளாதவன் ஆவான். இன்னுமாக அத்தகையவன் உலக ஆசைகளினுடைய சுயநலத்தினுடைய குறிப்பிட்ட ரகமாக மட்டும் காணப்படுபவன் ஆவான். தேவன் நம்மிடத்தில் தம்முடைய அன்பை பாராட்டி சுயநலத்தின் மூலமாக அல்ல, மாறாக தயாளத்தின் மூலமாக பெரும் விலை கொடுத்து நம்முடைய சிறையில் நின்றுள்ள நமக்கான விடுதலையை அருளி புத்திரத்துவத்தின் ஸ்லாக்கியங்களை நமக்கு அருளினது போலவே உண்மையான அன்பும் பலி செலுத்துவதற்கு வாஞ்சிக்கும். ஆகையால் மற்றவர்களுக்காக, கர்த்தருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, இன்னும் சத்துருக்களுக்காக நாம் கொண்டிருக்கும் அன்பை அவர்களுடைய நலன்களுக்காகவும் மேலான நன்மைக்காகவும் வேண்டி எதையும் பலி செலுத்த துணிவதற்குரிய நம்முடைய வாஞ்சையை கொண்டு கணித்துக் கொள்வோமாக. கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் எதையும் பலி செலுத்தாதவர்களாக நம்மை நாம் காண்போமானால், நாம் ஆண்டவரை அன்பு கூறுகின்றோம் என்று கூறுவதன் மூலம் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளாமல் இருப்போமாக. சகோதர சகோதரிகளுக்காகவும் நமது பிரியத்திற்குரிய மற்றவர்களுக்காகவும் உள்ள நன்மை கடத்த காரியங்களுக்காக நாம் பலி செலுத்துவதற்கும் சகிப்பதற்கும் விருப்பமற்றவர்களாக நம்மை நாம் காண்கின்றோமே ஆனால், இதை அன்பு என்று தவறாய் சொல்லாதிருப்போமாக. நம்முடைய சத்துருக்கள் தேவையில் காணப்படும் போது கூட அவர்களுக்கு இரக்கம் காட்ட விரும்பாதவர்களாக நம்மை நாம் காண்கின்றோமானால் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் தயவு பாராட்டுதலும் இரக்கம் பாராட்டுதலும் சுயத்தை வெறுத்தலுமே அன்புள்ள இருதயத்திற்குரிய ஒரே அட்டவணையாக இருக்கின்றது என்று கர்த்தர் கூறியுள்ளார். இம்மாதிரியான அன்புள்ள இருதயம் ராஜ்யத்தில் இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவசியமாய் இருக்கின்றது என்று ஒருமுறை நாம் கண்டுகொள்ள முடிந்தால், இது மாதிரியான குணலட்சணத்தை அடைவதில் நம்மை இருமடங்கு தீவிரம் காண்பிக்கிறவர்களாக்கும். இன்னும் அடுத்தபடியாக, ஒருவன் அல்லது ஒருவள் அன்பின் இருதயத்தை பெற்றிருக்காவிடில் இந்த யுகத்திலும் சரி இனிவரும் யுகத்திலும் சரி யார் ஒருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை கண்டுகொள்வோமானால், அன்பே நாமும் மற்றவர்களும் அடைய வேண்டிய மற்றும் பேணி வளர்க்க வேண்டிய பிரதான காரியமாகவும் மிக முக்கியமான காரியமாகவும் இருக்கின்றது என்று உணர்வடைய உதவப்படுவோம். சகோதரர் கெனன் ஃபெரா அவர்களின் உண்மையுள்ள பின்வரும் வார்த்தைகளை கவனியுங்கள். என் சகோதரரே, எல்லா மனிதரிலும் நற்குணங்களையும் அழகையும் காணும் அன்பானது மனிதனின் நற்குணங்களையும் அழகையும் உருவாக்க உதவிடும். அன்பு பாராட்டுகிறவர்களை பொறுத்தமட்டில் ஒரு சாதாரணமான மனுஷன் கூட பாச பொலிவுடன் உள்ள மனிதனாகவே தென்படுவான். ஏதோ ஒரு நபரை உற்சாகமற்றவர் என்று எண்ணுகின்றீர்களா? ஏன் இப்படி? நீங்கள் உற்சாகம் இல்லாமல் இருப்பதினாலேயே உங்களுக்கு இப்படி தோன்றுகின்றது. உங்களுக்குள்ளே ஒரு தேவதை இருக்கின்றது, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. குரோதமும் அகந்தையும் நிரம்ப பெற்ற ஒருவருக்கு தேவதை கூட உற்சாகமற்றுதான் தெரியும் என்று நான் எண்ணுகின்றேன்.
ஒவ்வொரு மனித ஆத்துமாவும் இரத்தின கற்கள் நிரம்பின மலை குகை போன்றுதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு பிளவு வழியாக குகைக்குள் சாதாரணமாய் பார்ப்பவருக்கு அனைத்தும் இருட்டாகவும் கருமையாகவும் தெரியும் மற்றும் பார்த்த பின் அதை மறந்தும் போய்விடுவார். ஆனால் வெளிச்சத்தை உள்ளே அனுமதித்து பாருங்கள். விளக்கை உயர்த்தி பிடித்து பாருங்கள். தேவனுடைய சூரிய ஒளி குகைக்குள் செல்ல அனுமதித்து குகையின் சரிவுகளில் வெளிச்சம் பரவ அனுமதியுங்கள். அந்தோ குகையானது படிக கற்களினாலும் சுகந்தி கற்களினாலும் மின்னும். மேலும் ஒவ்வொரு தனித்தனி படிக்கல்லும் ஒளியினுடைய தொடுதலின் காரணமாய் அதன் தன்மை வெளிப்படுவதனால் சிறு அதிர்வுக்குள்ளாகும். ஒருவேளை உங்கள் முன் ஆத்துமாக்கள் பிரகாசமாய் இல்லை என்றால் அதற்கு காரணம் அவர்கள் பிரகாசிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு எந்த ஒளியையும் கொண்டு வரவில்லை என்பதே ஆகும். அகந்தை மற்றும் பகைமை என்னும் பரிதாபகரமான உள்ளுக்குள் குமருகின்ற புகையாய் உள்ள உங்கள் விளக்குகளை வெளியே வீசிவிடுங்கள். அன்பு என்னும் விளக்கை அவர்களுக்காக உயர்த்தி பிடியுங்கள். அந்தோ அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். ஆம், கனவில் கூட பார்க்க முடியாத மகிமையில் ஜுவாலித்து எரிவார்கள். இந்த பொய்யாய் புரளிகளை பரப்பினது நண்பனா அல்லது சத்ருவா? ஐயோ, பாலகர்களே அல்லாமல் வேறு யார் இப்படி கேள்வி கேட்பார்கள்? அவன் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பன் போன்றே காணப்படும் எதிரியானவன். ஆமேன்.